உங்கள் வாழ்வை வாழ. Cheers, a senior living by Casa Grande. Life begins at 50. புதிய ஊரக வேலைவாய்ப்பு சட்டத்தின் மூலம் மாநிலங்களுக்கு நிதி இழப்பு ஏற்படும் என்ற விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா முக்கிய ஆய்வறிக்கையை வெளியிட்டுள்ளது. இந்த சட்டத்தின் காரணமாக மாநிலங்களுக்கு இழப்பு இல்லை, மாறாக சுமார் 17,000 கோடி ரூபாய் வரை கூடுதல் நிதி கிடைக்கும் என்று SBI தெரிவித்துள்ளது. சமீபத்தில் நடைபெற்ற நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் விக்ஷித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஸ்கார் அண்ட் அஜ்விகா மிஷன் என்ற VBG ராம்ஜி மசோதா நிறைவேற்றப்பட்டு அதற்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு கடந்த 21ஆம் தேதி ஒப்புதல் அளித்தார். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்திற்கு மாற்றாக கொண்டுவரப்பட்ட இந்த சட்டத்தின் மூலம் கிராமப்புற குடும்பங்களுக்கு வழங்கப்படும் வேலைவாய்ப்பு உத்தரவாதம் 100 நாட்களிலிருந்து 125 நாட்களாக உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தில் வடகிழக்கு மற்றும் மலை பிரதேச மாநிலங்களை தவிர்த்து பிற மாநிலங்களில் மத்திய அரசு மற்றும் மாநில அரசு நிதி பகிர்வு 60க்கு 40 என்ற விகிதத்தில் அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் மாநிலங்களுக்கு கூடுதல் நிதிச்சுமை ஏற்படும் என்ற விமர்சனங்கள் எழுந்தன. ஆனால் கடந்த 7 ஆண்டுகளில் சராசரி ஒதுக்கீட்டுடன் ஒப்பிடும்போது இந்த புதிய முறையால் மாநிலங்களுக்கு கூடுதலாக 17,000 கோடி ரூபாய் நிதி கிடைக்கும் என SBI கூறியுள்ளது. இந்த ஆய்வின்படி உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள் அதிக பயன்பெறும் என்றும் பீகார், சத்தீஸ்கர், குஜராத் ஆகிய மாநிலங்களும் தொடர்ந்து அதிக நிதி பெறும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு உள்ளிட்ட சில மாநிலங்களில் இழப்பு ஏற்படும் என்ற கணிப்பு இருந்தாலும் 2024ஆம் நிதியாண்டை தவிர்த்து கணக்கிட்டால் அந்த இழப்பும் இருக்காது என SBI தெரிவித்துள்ளது.